மா, நான் முத்து பேசுறேம்மா. நீங்க எங்க இருக்கீங்க இப்ப? பார்வதி அக்கா வீட்லயா? அங்கேயே இருங்க. சிந்தாமணி அவங்க உங்க கூட தான் இருக்காங்களா அப்படின்னு வந்து முத்து கேட்க, ஏன் என் கூட தான் இருக்காங்க, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, அங்கேயே இருங்கம்மா, அங்கேயே இருங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் வச்சிடறம்மா அப்படின்ட்டு வச்சுட்டு இந்த பக்கம் முத்து திரும்பிட்டு அங்கதான் சிந்தாமணி இருக்காங்களாம், அம்மாவும் இருக்காங்களாம், அங்கேயே கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து பேசின உடனே ஒரு படையே கிளம்புது. யார் யாரெல்லாம் கிளம்புறாங்க, கிளம்புனதுக்கு அப்புறமா இப்போ சிந்தாமணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு கிடைக்க போதா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிடிக்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ எலெக்ஷன்ல மீனா நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதே கத்தியை வச்சு இப்படி கிழிக்க, அதுக்கப்புறமா தான் இதை வந்து எப்படியாச்சும் சிந்தாமணி தான் செஞ்சாங்கன்னு நான் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து இப்போ முத்து எல்லா பக்கமும் ஆட்களை திரட்டிட்டு இருக்காரு. இதுக்கடையில தான் வந்து விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து காலையில கிளம்பி வாக்கிங் போறேன் அப்படின்னு கிளம்புனவங்க கிளம்பும் பொழுதே வந்து பார்த்தா அங்கங்க போஸ்டர் ஒட்டியிருக்காங்க மீனாவுக்கு. அதை பார்த்து மீனா வெற்றி பெறணும் அப்படின்னு மீனா முகத்தோட போஸ்டர் இருக்க, இவ தலைவியாகி என் தலையில ஏறி உட்காருவா, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு வந்து வேகமாக போய் அந்த போஸ்டரை கிழிக்கிறாங்க. அப்போதான் ஒட்டுன போஸ்டரை தலையில முக்காடு போட்டு யாரோ கிழிக்கிறாங்க அப்படின்ட்டு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அந்த பூ கட்டுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க மீனாவை, விஜயாவை. துரத்த ஆரம்பிச்சுன்னா விஜய் ஐயோன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தங்க கர்லா கட்டை எடுத்து மண்டையில விட்டு அடிச்சோன்னா ஐயோன்னு தலையில வலியோட ஆன்னு கத்திக்கிட்டே அவங்க போகும் பொழுதே அவங்க 3 பேரும் சேர்ந்து பிடிச்சி கட்டையெல்லாம் வச்சு சாத்துனதுக்கு அப்புறமா இப்போ மீனா வயிற்றுல ஒரு குத்து வாங்கி படுத்து கிடக்கிற மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்தா இப்போ விஜயாவுக்கு உடம்பு முடியாமல் கிடக்குறாங்க, உடம்பெல்லாம் வலி. ஆனால் கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் வேணா எந்திரிச்சு அப்படிங்கும்போது, நீ பேசாம இருமா, நீ ரெஸ்ட் எடு, இவன் என்ன போய் இப்போ என்ன செஞ்சாலும் தெரியல, தேவையில்லாத வேலை ஏதோ பண்ணியிருக்கா அப்படிங்கும் பொழுதே வந்து பார்த்தா முத்து அப்படியே சிரிக்கிறாரு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா முத்துட்ட தான் வந்து அவங்க கடைசியில் அடின்னு அடிச்சு அந்த சேலையை வந்து முகத்தில் இருக்க முக்காடை கழட்டு யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு, ஐயா என்ன இந்த மீனா மாமியாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்க, அப்போ அவங்க உடனே அந்த சைட்ல கரெக்டாக வந்துட்டு இருக்காரு முத்து. என்னடா சத்தம்னு கிட்ட போய் என்னக்கா யாரையா போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா, ஐயோ இல்லை தம்பி, சாரி தம்பி, உங்க அம்மா தான் யாரோ மீனாவோட போஸ்டர் கழிச்சாங்க, நாங்கள் ஆளை பார்க்காம முக்காடு போட்டோம்னா அடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல, ஐயோ அம்மா அப்படின்ட்டு வந்து வேகம் வண்டியில் இருங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு. இந்த விஷயத்தை யார்ட்டி வீட்டில் சொன்னால் ரொம்ப உங்களை தான் திட்டுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. அதனால இப்போ முத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும். இதுக்கடையில் வந்து இந்த வழியோட என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து இப்போவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அடிக்க விட்றா, எப்போ வந்து என்ன நடக்கும்னு தெரியாது, தலைவி ஆகிட்டா அவ்வளோதான், நாளுக்கு நாள் நம்மளை அடித்து சாட்டையில் அடித்து வந்து நம்மளை வேலை வாங்குவா போல அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரிலாம் மீனாவை யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ விஜயா யோசிச்சுட்டு தான் நேராக சிந்தாமணி கால் பண்ணி, சிந்தாமணி நான் உங்களை பார்க்கணும், கொஞ்சம் இங்கே வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட, பார்வதி வீட்டுக்கு வந்துருங்கன்னு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி, ஏன் உங்களை தான் இங்கே வந்து நீங்கள் தேவையில்லாமல் கெட்ட விஷயம்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னான்ல, முன்னா கெட்ட விஷயம்லாம் ஒன்றும் பேசலை, நீ போய் எங்களுக்கு ஒரு டீ போட்டு வா அப்படின்ட்டு. பார்வதி, எனக்கு சிந்தாமணி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னை அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, அவள் வந்து கண்டிப்பாக அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடாது, நிற்கவே கூடாதுன்னு நினச்சேன், நீங்கள் தான் விடுங்க நீங்கள் கடைசியில் நின்றுட்டா அப்படின்னும் போது, நானும் என்னென்னவோ பிளான் பண்ணேன் அப்படின்னு வந்து மனசை சிந்தாமணி நினைக்க, யாரோ கத்தியால் குத்திட்டாங்களாம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா, அது அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அது அவளை குத்த வரலையா, முத்துவை தான் யாரோ குத்த வந்திருக்காங்க, முத்து தான் ரவுடி பையன் உங்களுக்கே தெரியுமே, உங்க பிள்ளையா இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாதுதான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே, அது விடுங்க அது உண்மைதானே, அவன் ரவுடிங்கிறனால தான் அவனை என் பிள்ளையாவே நினைக்கிறது இல்லை, அவனை வேற யாரோ குத்து வந்திருக்காங்க, இவ உள்ள பூந்துட்டா, கடைசியில் அந்த பழியை தூக்கி உங்க மேல போட பாக்குறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து கரெக்டா சிந்தாமணிக்கு ரோஹினிட்ட இருந்து கால் வருது. கால் வந்தோன்னா அவங்க ஃபோன் அப்படி பார்த்துட்டு இப்படி ஊத்து பார்த்துட்டு ஃபோன் அப்படி கட் பண்ணி விடுறாங்க. கட் பண்ணி விட்டுனா ஏதாவது பேசுங்க அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ரோஹிணி கொஞ்சம் நாளாகவே நம்மள்ட்ட இந்த சிந்தாமணியும் பேச மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இதில் ஏற்கனவே வந்து நம்ம மேலே எல்லாரும் கோபமாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் இப்போ வந்து கரெக்டாக முத்து கால் பண்ணுற சம்பவமும் நடக்குது. கால் பண்ணி விஜயாட்ட, அங்கே தான் இருக்கீங்களா, சிந்தாமணி அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டு ஃபோனை வைக்க, இல்லை இந்த முத்து பையன் தான் பேசிட்டு நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களான்னு கேட்கலாம் அப்படின்னா, நானும் இங்கே தான் இருக்கான்னு கேட்டாங்களா, என்ன எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரத்தில் வந்து கார் வாசல் வந்து நிற்குது. முத்து மீனா எல்லாருமே இறங்கி வராங்க. மீனா கட்டோட வராங்க, முத்து எல்லாரும் வர. மீனா அப்படியே உள்ளார நுழைஞ்சதுக்கப்புறமா கூடவே யார் வரான்னு பார்த்தா சீதா வராங்க, சத்யாவும் வர. வந்த உடனே உள்ளார வந்தோடனே, இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் சிந்தாமணி நல்லா இருக்கீங்களா, இந்த எலெக்ஷன் விஷயமா தான் நாங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பேசாமல் இந்த எலெக்ஷனில் நாங்கள் வேணா வாபஸ் வாங்கிக்கலாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு வந்து பேச, வாபஸ் வாங்கிக்கிறீங்களா ஏன் அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து, இல்லை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், யோசிச்சு பார்த்தோம், உங்களை மாதிரி ஒரு ஆள் கிட்டக்க மோதி ஜெயிக்க முடியாது, அதனால வந்து நாங்கள் பேசாமல் வாபஸ் வாங்கிக்கலாம் நினைக்கிறோம் அப்படிங்கும் போது, இந்த பக்கம் விஜயாவுக்கும் முகமெல்லாம் பல்லாயிடுது, அந்த பக்கம் சிந்தாமணிக்கும் முகமெல்லாம் பல்லாயிடுது. அதான் நம்ம கொடுத்த பயம் அப்படிங்கும் போது, இல்லைப்பா பயப்படாதீங்க, எதுக்கு தைரியமாக மோதி பாருங்க, நின்று ஜெயிச்சாதானே எனக்கும் வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு வந்து பேசும்பொழுது, இவங்க காரியத்தை கெடுத்துருவாங்க போலையேன்னு விஜயா
பேசும்பொழுது என் மனசை நினைக்கும் பொழுதே வந்து இல்லை உங்களை மாதிரி ஒரு ஆள், பெரிய ஆள், நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நிறைய செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் நிற்கணும்னு நினச்சோம். ஆனால் போக போக தான் தெரியுது எலெக்ஷன்னா அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை, அதுவும் எத்தனை விஷயத்த பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு, அதனால தான் வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு உடனே அவங்க சரி அப்புறம் ஒன்றும் உங்கள் முடிவை தானே நான் மாற்ற விரும்பலை, ஆனால் எலெக்ஷனில் நின்னால் நான் தான் ஜெயிச்சிருப்பேன், ஆனால் உங்கள் முடிவை தானே ஓகே அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து நம்பிட்டீங்களா நாங்கள் சொன்னதெல்லாம் தான் ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னைக்கு, அதான் ஏப்ரல் ஃபுல் சொன்னோம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே வந்து இதை சொல்கிறது தான் இங்கே வந்தியா, என்ன மரியாதை இல்லாமங்களா இருக்கா, தெரியாதவங்களா இருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் சொல்கிறதுக்கு வரல. ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். மீனா எலெக்ஷனில் நிற்கலை அப்படின்னு நாங்கள் சொன்னது சும்மா வம்புழுக்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் தான் எலெக்ஷனில் நிற்கலையாம் அப்படின்னு. நான் எலெக்ஷனில் நிற்கலையா, நான் எலெக்ஷனில் நிற்க தான் போகிறேன், இவ்வளோ எதிர்த்து நான் ஜெயிக்க தான் போகிறேன், எனக்கு என்ன பயமா அப்படின்னா, பயம் இல்லாமலா வந்து ஆள் அனுப்பி மீனாவை குத்த விட்டுருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஆள் அனுப்புறேன், என்ன பேசுற, அபாண்டமாக பழி போடுறியா, இப்போதான் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மாஸ்டரே ஒத்துக்கிட்டாங்க, என் புள்ள ஒரு ரவுடி பைய, அவனுக்கு இருக்க பகையில யாராவது குத்த வந்திருப்பாங்க, இவ உள்ள பூந்து கத்தி குத்த வாங்கிட்டாட்டு அப்படிங்கும் போது அவங்க அம்மாவை பார்க்குறாரு முத்து ஒரு வழியோட. சொந்த அம்மாவே நம்மளை நம்பலைங்கிற வழி அவருக்கு மனசுல கண்ணுலலாம் அப்படியே தெரியுது. அதோட அப்படி திரும்பி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இந்த பாருங்க, அந்த விஷயத்தை எங்கள் அம்மாவை விட்டுருங்க, ஆனால் நீங்கள் தான் வந்து மீனாவை குத்துறதுக்கு அப்போ ஆளெல்லாம் அனுப்பலை அப்படி தானே, இல்லை என்ன குத்துறதுக்கு ஆள் அனுப்பலை அப்படி தானே அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை, எனக்கு என்ன உங்களெல்லாம் பார்த்தா பயமா, எனக்கு முதல்ல தகுதிக்கு முதல்ல நீ உள்ள நானும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க முடியுமா, ஏதோ மாஸ்டரோட மருமகங்கிறனால விடுறேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்க அப்படியா அப்படின்ட்டு வந்துட்டு வரலாம் அப்படின்னு ஒன்று டக்குன்னு உள்ளார பார்த்தா உள்ளார 3-4 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ளார வராங்க. உள்ளார போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூடயே ரேக்காவும் வர ஷாக் ஆகுறாங்க. அப்படியே வந்து இந்த பக்கம் என்னடா அதுன்னு ஒன்றுமே புரியாமல் இப்போ வந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து ஃபோனை காமிக்கிறாரு முத்து. அதில் கால் பண்ணி ஏண்டா அவன் வயிற்றுல குத்துறான்னா அவன் வயிற்றுல போய் குத்திருக்க அப்படின்னு இவங்க ஃபோனில் பேசும்பொழுதே வந்து அக்கா அவன் தான்க்கா அவதான்க்கா உள்ளார பூந்துட்டா அப்படின்னா பெரிய அப்படியே வந்து தான் கணவருக்காக உயிரை விடுவா, அப்படியே உள்ளார பூந்து கடைசியில் கத்தி குத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கா. ஆனால் அப்படியே அந்த வழியோட போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரேடா, வேற ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்டா, எலெக்ஷனில் மட்டும் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த எலெக்ஷனே செல்லாதுன்னு பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும், அடுத்த பிளான் என்னாவது பண்ணணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா வீடியோ ரேக்கா எடுத்து வந்து போட்டு காமிக்கிறாங்க. அதை போலீஸ்காரங்கள்ட்ட காமிச்சு அந்த ஆளையும் வந்து பிடிச்சிட்டாங்க, பார்டர்லேயே வச்சு ஆந்திரா பார்டரில் பிடிச்சிட்டாங்க. எஸ்கேப் ஆகி ஊரை விட்டு ஓடிடலான்னு பார்த்தவர் கையில் காசோட இருக்கு, கடைசியில் சிந்தாமணி அக்கா தான் சொல்லிட்டாரு. அதனால தான் இப்போ எல்லாம் வந்திருக்காங்க. இதனால இப்போ நாங்கள் என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு, இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வரும், வேட்புமனுவில் உங்கள் வேட்புமனுவை நிராகரிச்சாச்சு, இவனை வந்து சரி பண்ணியிருக்காங்க, ஒரு சங்கத்து மெம்பரை வந்து கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்கன்ட்டு, அதனால் அண்ணா போஸ்ட்டாக மீனா ஜெயிக்கிறா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவங்க அதிர்ச்சியாகி அப்படியே வந்து மீனாவை பார்க்குறதும், மீனா கடைசியில் வந்து ஜெயிச்சு வெற்றிகரமாக வந்து பூ வியாபாரிகள் சங்க தலைவராகிறதும் அப்படின்னு நடந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த பெடிஷனை பற்றி சொல்லும் பொழுதே அழகில் அடுத்து மதி ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ணி மலருடைய எண்ணங்களையும் மாற்றி, மலரோட சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்கல்ல மலர், அவங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்களா நீங்க நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.